விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு இளைஞர்கள் படக்கூடிய வேதனைகள், அதுவும் 80-90ல பிறந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ 80-90ல பிறந்தவங்களாம் இளைஞர்களா அப்படிங்கிறீங்களா? ரைட்டு. ஸோ அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் இன்றைய தலைமுறையும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே வேதனையான ஒரு விடயம். என்ன இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அரசு பணிகள்ல தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை 20% இருக்கு இல்லையா? அதே போல கட்டாய தமிழ் மொழி அதுல தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த பேப்பர் திருத்தப்படும், அவர்களுக்கு அரசு பணியே உறுதி செய்யப்படும். அதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. இதே 80-90ல பிறந்தவர்கள் நிலையை யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க கையில எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருக்குதா? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செய்த வரைக்கும் உள்ளது. இப்ப யாரும் அதை செய்யறது இல்ல. அன்னைக்கு பதிவு செய்து காத்து கடந்து பதிவு செய்த காலமா இருக்குது. ஸோ உங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எடுத்து பாருங்க. உங்களுக்கு மீடியம்ங்கிறது இங்கிலீஷ் தான் இருக்கும். ஆனா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க இங்கிலீஷ்ல அந்த அளவிற்கு புலமை பெற்று இருக்கீங்களா? கல்லூரியில போய் நீங்க ஆங்கிலத்துல தான் படிச்சீங்களா? ஆங்கிலத்துல தான் தேர்வு எழுதுனீங்களா? இல்ல இப்பவும் உங்களுக்கு ஆங்கிலத்துல நல்ல புலமை இருக்குதா? இருக்கலாம். ஆனா இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அதாவது ஆங்கிலம் தெரிந்தால்தான் அவன் அறிவாளி, அவன் புத்திசாலி, ஆளுமை உடையவன் அப்படிங்கிறது இங்க ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது எதனால? அப்ப எஜுகேஷன் சிஸ்டம் இங்க தப்பா இருக்குல்ல. ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி, அவ்வளவுதான். அதுவே ஒருத்தனுடைய ஆளுமையை நிர்ணயிக்கும்னா அப்ப இங்க யாரை ஏமாத்துறது? இங்க படித்த பல பேர்ல ஆங்கிலம் நாலேஜ் இல்லாதனால வாய்ப்புகள், திறமை இருந்தும் வாய்ப்புகளை இழந்து இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நீங்க வெளியில போய் ஆங்கிலத்துல சரளமா பேசிட்டீங்கன்னு வச்சுங்களே, அடாடா என்ன நாலேஜ், ஆனா அவருக்கு வேற என்ன நாலேஜ் இருக்குங்கிறத அதை பார்க்கவே மாட்டாங்க. அப்படியான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுவும் இந்தியாவுல, அதுவும் தமிழ்நாட்டுல. உண்மையிலே தமிழ் மொழி, அதுவும் மொழிக்காக இங்க பல பேர் உயிர் நீத்தவர்கள், மொழியை காக்க போராடிய ஒரு மாநிலம். இங்கதான் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தெரியலைன்னா உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு முத்திரை குத்திடுறாங்க. இதனாலேயே திறமை இருந்தும் வாய்ப்புகளை நழுவ விட்டு பல பேர் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, இங்க எஜுகேஷன் ஒரே மாதிரியா இருக்குது. எஜுகேஷன்லயே ஒரு இடத்துலயே ஒரு பகுதியில் இருக்கக்கூடியதுல ஒருத்தன் கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒருத்தன் இங்கிலீஷ் மீடியம், ஒருத்தன் மெட்ரிகுலேஷன், ஒருத்தன் சிபிஎஸ்இ, அதுலயும் அந்த பகுதியில மெட்ரிகுலேஷன் பள்ளியா இருந்தாலும் அதுல எந்த பள்ளியில படிக்கிறாங்க இந்த பார்சியாலிட்டி. ஸோ இந்த குழந்தை வளரும் போதே பார்சியாலிட்டி. அப்ப இங்க ஏற்றத்தாழ்வுகள் எங்க உருவாயிருக்குன்னு தெரியுதா? ஜாதிய ஒழிப்போம், ஜாதி ஒழிய வேண்டும். நம்ம ஜாதி இருக்கணும்னு நம்ம சொல்லல, ஜாதி ஒழியத்தான் வேணும். ஆனா ஜாதியினால ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லக்கூடியது அதை விட ஒரு கொடுமையான அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்திக்கிட்டு இருக்கோம். கல்வியால் ஏற்றத்தாழ்வுங்கிறது படிக்கும் போதே அந்த மாணவர்களுக்கு இடையில ஒரு பார்சியாலிட்டி. நீ அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையனா, அவன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறியா, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறியா, இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல. அப்ப இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல விடயத்தை சொல்லி கொடுக்கிறதா இது? அப்ப கல்வியால ஒரு ஏற்றத்தாழ்வு உருவாக்குறீங்களே, இதை எப்படி மாத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க. இதை மாத்தக்கூடியவங்க யாரு? தங்கமுட்டை விடக்கூடிய வாத்து, அதை போய் உடனே அறுக்க சொல்றியப்பா. ஏன்னா அந்த வாத்தை வச்சிருக்கவங்களே யாரு? நம்ம நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய, மக்கள் நலனே மகேசன் நலன் அப்படின்ட்டு மக்கள் நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலைக்காரர்கள் சொன்னா அவர்கள் கோபம் வந்துடும். நம்மளால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கணும். ஆனா அவர்கள் தானே இந்த கல்வியே வியாபாரமா மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு வியாபாரி கிட்ட போயிட்டு இதெல்லாம் மாத்துங்க, ஸோ எல்லாருக்கும் அனைவருக்கும் பொதுவான கல்வியை கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பாங்களா? யாராவது தங்கமுட்டை வார்த்தை அறுக்க நினைப்பாங்களா? தன் விரலை கொண்டு தன் கண்ணை குத்திக்கிடுவாளா? அப்போ யார் முட்டாள்? மக்கள் தான் முட்டாள். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கான பிரதிநிதி அங்கே இருக்கிறாங்கன்னு. நமக்கானவர்கள் யாருமே இல்லை. அவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்திற்கானவர்களா தான் இருக்கிறாங்க. பல பேர் இன்னைக்கு கல்வி நிலையங்கள்ல சிபிஎஸ்இ பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்திக்கிட்டு அதுல காசு பார்க்கறதுலதான் குறியா இருக்கிறாங்களே தவிர அனைவருக்கும் சமமான கல்வியை கொடுப்பாங்களா? ஜாதிங்கிற ஏற்றத்தாழ்வை விட கொடுமையான ஏற்றத்தாழ்வுகளை சிறு வயதுல இருந்தே, பிறந்ததுல இருந்தே உருவாக்கக்கூடிய இந்த கல்வி ஏற்றத்தாழ்வுகளை இதை எப்படி நீங்க தொலைக்க போறீங்க? அப்போ கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவரவர்கள் தெரியணும்னா தேடி தேடி தான் போய் படிக்கணும்.
படிக்கிற காலத்திலே அந்த வாய்ப்புகளை உருவாக்கலாமே. அப்ப இங்க ஆங்கிலம் தெரிஞ்சால்தான் நாள் பெரிய அறிவாளிங்கிற ஒரு பிம்பத்தை தெரிந்தே கட்டமைச்சு வச்சு அதை வந்துட்டு வியாபாரமா மாத்திருக்காங்கல்ல. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியை வந்துட்டு உருவாக்கி இங்க மாணவர் சமுதாயத்துல, அதுவும் 80-90ல பிறந்தவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆங்கிலம்ங்கிறதுனால எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க, அதை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு மெனக்கெட்டிருக்காங்க. எஜுகேஷன்லயே முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆங்கில புலமையை வளர்ப்பதற்கு அங்கே ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் இல்லை. இன்றைக்கும் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பான், பிஹெச்டி முடிச்சிருப்பான், பிஜி முடிச்சிருப்பான், இப்படி கல்வியில வந்துட்டு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் இன்றைக்கும் ஆங்கிலம் பேசுவதில் சிரமப்படக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இதற்கெல்லாம் காரணகர்த்தாவே யாருதான்? அரசியல்வாதிகளுடைய சுயநலம். அந்த சுயநலம் மாறாத வரைக்கும் இங்க கல்விங்கிறதும் வேலை வாய்ப்புங்கிறதும் ஏமாற்று வேலைதான். கல்விங்கிறது ஒரு காலத்துல கண்ணாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அது சில பேரோட கல்லாப்பெட்டியா மாறி போச்சு. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு பிரிக்கிறதுக்கு இது என்ன துணிச்சந்தையா? இல்ல நம்ம குழந்தையோட எதிர்காலமா? மக்களுக்காக உழைக்க போனவங்களே இன்னைக்கு மார்க்கெட்ல வியாபாரிகளா நிக்கிறாங்க. சரளமா ஆங்கிலம் பேசுறது மட்டும்தான் ஆளுமைன்னு நினைக்கிற இந்த சமுதாயம் அறிவை விட அலங்காரத்துக்கே அதிக விலை கொடுக்குது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, கல்விங்கிறது விற்கப்பட வேண்டிய சரக்கு கிடையாது, அது விதைக்கப்பட வேண்டிய உயிர். அந்த உயிர் வியாபாரமாக்குற வரைக்கும் இங்கே ஒரு தலைமுறையே புதைக்கப்பட்டு தான் இருக்கும். கல்வி அரியணைகள் இல்லை, அது ஒவ்வொரு ஏழை குழந்தைகளின் கைகளிலும் தடையின்றி இருக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம்.